இன்றைக்கு நாம் ஏசாயா 66 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயத்தை நான் நோக்கி பார்க்க மாட்டேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது. நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம், நான் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. இவர்கள் கட்டி எழுப்பும் 2ஆம் எருசலேம் தேவாலயமும் ரோமர்களால் தீக்கிரையாக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று இயேசு கிறிஸ்துவும் மேற்கோள் காட்டுகிறார். கோகு மாகோகு யுத்தத்தின் முடிவில் தேவனாகிய கர்த்தரை இஸ்ரவேலர் இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். இதை வானத்தில் ஒரு அடையாளமாக யோவான் காண்கிறார். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. ஸ்திரீ இஸ்ரவேல் தேசம். 12 நட்சத்திரங்கள் 12 இஸ்ரவேல் கோத்திரங்கள். அவள் அணிந்திருந்த சூரியன் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறியதற்கு அடையாளம். சந்திரன் இருளுக்கு அடையாளம். பாதத்தின் கீழ் காணப்படுவதன் நோக்கம் இஸ்ரவேலர் இருளில் இருந்து வெளியே வந்து விட்டதற்கு அடையாளம். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் எதிர்கொள்ளும் பாடுகளை பிரசவ வேதனை என்று யோவான் குறிப்பிடுகிறார். மேலும் கோரேஸ் என்னும் பெர்ஷிய ராஜா எருசலேம் நகரத்தை கட்டி பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூத ஜனங்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் கூறினார். இதை பிரசவ வேதனைப்படாமல் கற்ப வேதனைப்படாமல் ஆண் பிள்ளையை பெற்றதாக ஏசாயா கூறுகிறார். ஆனால் உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதியில் இஸ்ரவேலர் கற்ப வேதனை அடைந்து பிரசவ வேதனைப்பட்டு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் 12 நட்சத்திரங்களும் ஒருமிக்க ரட்சிக்கப்படுவார்கள். இதை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி, இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பிரசவிக்க பண்ணுகிறவராகிய தேவன் பிரசவத்தை தடுப்பாரோ என்று கூறுகிறார். இதைத்தான் ஸ்திரீ பிரசவ வேதனைப்பட்டு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பதாக யோவான் கூறுகிறார். கர்த்தர் தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த அக்கினியோடும் பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த மனுஷருடைய பிரேதங்கள் அக்கினியில் அவிந்து கொண்டிருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் எச்சரிப்பாயிருப்பார்கள். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கந்தக தீயை போல அதை கொளுத்தும். ஆதலால் இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் அது தோப்பேத் என்றும் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். தோப்பேத்திலே இடம் கிடையாமற் போகுமட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலுமிருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக
என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள். அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும். அப்பொழுது மாதம் தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இத்துடன் ஏசாயா 66ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.